வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பிதாவாகிய தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் இந்த காலையிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். சற்று முன்பு லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 30 வரை நாம் வாசி கேட்டோம். சரி, இந்த நாளிலே நாம் கவனிக்க போகிற நம்முடைய பாடமானது நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க போகிறார்கள் என்பது தொடர்பான சில காரியங்களை இந்த நாளிலே நாம் கவனிக்கவிருக்கின்றோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நாம் பேசும்போது 2 ராஜ்யங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் உணர்ந்து கொண்டு அவைகளை நாம் பிரித்து கவனிக்க வேண்டியது இருக்கிறது. பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு சென்று நாம் கவனிப்போமானால் 43, 44 நாம் வாசிக்கும் போது 4 பூமிக்குரிய ராஜ்யங்கள் இருந்தது. பாருங்க, அந்த 4 ராஜ்யங்களையும் ஒரு ராஜ்யம் நிர்மூலமாக்கி போடும்னு சொல்லிட்டு அங்கே தீர்க்க தரிசனத்தை நாம் கவனிக்கின்றோம். அந்த 4 ராஜ்யங்களை எந்த ராஜ்யம் நிர்மூலமாக்குகிறதோ அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று தானியேல் 2:44 நாம் வாசிக்க கூடும். பாருங்க, அந்த தீர்க்க தரிசனமானது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் விதமாக நிறைவேறுகிறது என்பதை குறித்தும் நாம் கவனிக்கின்றோம். இப்போ தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லும்போது சபையும் ராஜ்யமாக இருக்கிறது. பாருங்க, அந்த சபை அப்படிங்கிற அந்த ராஜ்யத்தை குறித்து நாம் பேசும்போது நாம் ஆத்துமாக்களை குறித்து பேசுகின்றோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்று மற்றொரு ராஜ்யத்தை குறித்து நாம் பேசும்போது ஸ்தலம், அது ஒரு நிலம், அதை குறித்து நம்ம பேசுகிறோம். ஆத்துமாக்களாக இருக்கிற அந்த ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. பாருங்க, அதுவும் நித்தியமான ராஜ்யம்தான். ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அது நாம் நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு என்றென்றைக்கும் ஜீவிக்க போகிற ஒரு இடமாக இருக்கிறது அந்த ராஜ்யம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிற ராஜ்யம் அதுவாக தான் இருக்கிறது. 18 22 வரைக்கும் 2 முறை அவர் கேள்வி கேட்கிறார். அப்போ இங்கே ஜப ஆலய தலைவர்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க. 18வது வசனத்தில் ஜப ஆலய தலைவர்கள் அவரோடு கூட சும்மா வச்சுட்டு இல்லை இயேசு. பாருங்க, அவங்க அங்கே இருக்கிறத பார்த்தோன்னா அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு அவங்ககிட்ட. இயேசு கிறிஸ்து ஜப ஆலய தலைவர்களை நோக்கி கேட்குற கேள்வி கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? 18வது வசனத்தில் கேள்வி கேட்டுட்டு 19வது வசனத்தில் அவரே பதில் சொல்றார். பாருங்க, பதிலை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படி சொல்லாமல் உவமை மாதிரி சொல்றார் அவர். 19வது வசனத்தில் அவருடைய பதிலை கவனிங்க. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளை அடைந்தது என்றார். அவனையும் 18வது வசனத்தில் சும்மா தான் இருக்கிறாங்க ஜபாலை தலைவர்கள். சும்மா இருக்கிறவங்க கிட்ட இவர் கேள்வி கேட்குறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதுக்கு ஒப்பிடுவேன், அது எதுக்கு ஒப்பா இருக்குதுன்னு கேட்குறாரு. கேள்வியும் கேட்டுட்டு 19ல் பதிலையும் கொடுத்துட்டார். ஆனால் தெளிவான பதிலாக கொடுக்காம ஊமை போல் அந்த பதிலை கொடுத்துட்டார். 20வது வசனத்தில் மறுபடியும் அவங்கள பார்த்து அதே கேள்வி கேட்குறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அவங்களுக்கு பதில் தெரிஞ்சுதா என்னவோ நமக்கு தெரியல. 21ல் அவரே பதில் சொல்லிட்டார் அவங்களுக்கு. அது புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில் அடக்கி வைத்தாள். அவனிங்க 2 முறை அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறாரு. ஒரே கேள்வி. கேள்வியானது தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்குது, அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? 2 முறை கேள்வி கேட்டுட்டு 2 முறையும் அவரே பதில் சொல்லிட்டாரு. பதில் தெளிவா இல்லை, ஊமை போல தான் சொல்றாரு. முதல் பதிலானது தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. 2வது பதிலானது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டார். கீழே 22வது வசனத்தில் இதை பேசி முடிச்சுட்டு எருசலேமுக்கு பிரயாணப்படுறாரு. இங்கிருந்து பிரயாணத்தின் போது அவருக்கு எதிராக ஒரு மனுஷன் வராரு. இயேசு போதிக்கிறத பார்த்த உடனே 23ல் ஒரு கேள்வி கேட்குறாரு இயேசுவை பார்த்து. அவனுக்கு இதுக்கு முன்னால் ஜபாலய தலைவர்கள் நோக்கி இயேசு தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்போ பிரயாணத்தின் போது இயேசுவுக்கு எதிர்பட்ட ஒரு நபர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. 23ஆம் வசனத்தில் எதிராக வந்த நபருடைய கேள்வின்னு, ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிற சில பேர் தானோ? அவனிங்க ஆண்டவர் அப்படின்னு தான் அவர் அழைக்கிறார் இயேசுவை. ஆண்டவர்னு அர்த்தம் என்ன? அவனுங்க ஆண்டவர் அப்படிங்கிற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையானது கியூரியாஸ் அப்படின்னா சுப்ரீம் இன் அத்தாரிட்டி, அதிகாரத்தில் உயர்பட்சமானவர்னு அர்த்தம். அப்போ இயேசுவை அணுகி கேள்வி கேட்குற அந்த நபர் இயேசு அதிகாரத்தில் உயர்பட்சமானவர் அப்படிங்கிறத அறிந்திருக்கிறார். பாருங்க, அப்படின்னு சொல்லி தான் அவர் அழைக்கிறார் அந்த நபர். அந்த நபருடைய கேள்வி கூட நல்ல கேள்வி தான். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ரட்சிக்கப்படுறவங்க சில பேர் தானோ? 24வது வசனத்தில் இந்த நபரை பார்த்து இயேசு பதில் சொல்கிறார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவரால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்கள் அந்த நபர் கேட்ட கேள்வியானது ரட்சிக்கப்படுறவங்க சில பேர் தானோ அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அவர். இயேசுவுடைய பதிலை கவனிங்க. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. அநேகர் அதில் உட்பிரவேசிக்க பிரயாசப்பட்டு வகை தேடினாலும் பாருங்கள் அவங்களால கூடாமல் போகும்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த இடுக்கம்ன்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையை நம்ம கவனிக்கின்றோம் 24வது வசனத்தில். மன்னிக்கும். சரி, அப்போ இந்த இடுக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையானது பாருங்கள், அது ஸ்டெனாஸ். ஸ்டெனாஸ் அப்படின்னா நேரோ ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்டில் ஸ்டாண்டிங் க்ளோஸ் அபவுட் அப்படின்னா நெருக்கமாக சுற்றி இருக்கிற தடைகள்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து அந்த நபருடைய கேள்விக்கு சொல்கிற பதில் சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? என்ன பதில் சொல்கிறாருன்னா, சில நெருக்கமான நிற்கும் தடைகள் இருக்குது, அந்த வழியாக பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. அதுங்க சுலபமாக எல்லாருமே போகிற வழியில் நீங்கள் போக வேணான்றார் அவர். தீமை செய்து பொல்லாத காரியங்களை செஞ்சு எல்லாருமே போயிட்டுருக்கிறாங்க, அந்த வழி ரொம்ப லகுவானது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அந்த வழியில் நீங்கள் போக வேணாம். 24வது வசனத்தில் எந்த வழியாக போக பிரயாசப்படணும்? ரொம்ப நெருக்கமான வழி எதுவோ அதில் நீங்கள் பிரயாசப்படுங்க, அதில் போக பிரயாசப்படுங்க. பாருங்கள், அந்த நெருக்கமான அந்த வழி, அந்த சில தடைகள் உள்ள அந்த வழியானது என்ன அப்படிங்கிறது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம கவனிக்க முடியும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுன்றார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்குற அந்த வழி என்ன வழி? ரட்சிக்கப்படுவதற்காக எந்த வழியாக பிரவேசிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு அவர். இங்கே சொல்லும்போது இடுக்கமான வழின்றாரு. அப்போஸ்தலர் 14:22 நம்ம கவனிச்சோன்னா உபத்திரவம், அதுதான் அந்த இடுக்கமான வழி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 சோதனைகள், அதுதான் அந்த வழி. மத்தேயு 16:24 பாடுகள், அதுதான் அந்த வழி. அப்போ ரட்சிக்கப்படும்படியாக நாம் பிரவேசிக்க வேண்டிய வழி என்னது? ரட்சிக்கப்படுவதற்காக நாம் போகணும்னு சொன்னால் எதையெல்லாம் நான் தாண்டி போக வேண்டியது இருக்குது? அப்போஸ்தலர் 14:22 உபத்திரவத்தின் வழியாக தான் போகணும். யாக்கோபு 1:2-4 சோதனைகள் வழியாக தான் போகணும். மத்தேயு 16:24 பாடுகள் வழியாக தான் போகணும். பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மேற்கொண்டு நடப்போமானால் பாருங்கள், அதுதான் ரட்சிப்புக்கு போகக்கூடிய வழி. அதை தான் இயேசு இங்கே போதிக்கிறார். இத்தனை பாடுகள், இத்தனை சோதனை, இத்தனை உபத்திரவங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஒரு நபருக்கு அவ்வளோ இருக்குதுன்னா அது ஒரு நல்ல அடையாள கூறு. மத்தேயு 7:14 அது ஒரு நல்ல வழின்னு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம கவனிப்போம். இப்போ யாரோ ஒரு நபர் நிறைய பாடுகள் இருக்குது, நிறைய சோதனைகள் உபத்திரவங்கள் இருக்குதுன்றாரு. பாருங்கள், அவருடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவருக்கு வந்துட்டு இருக்குது. ஆனால் தொடர்ந்து அவர் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறார். அவர் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் பாருங்கள், பின்வாங்கி போய்விடாமல் தொடர்ந்து கிறிஸ்தவ ஜீவியத்திலே இருக்கிறாருன்னா அது ஒரு நல்ல அடையாள கூறா. 14வது வசனத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றார். சற்று முன்பு தான் கவனிச்சிருக்கிறோம். அந்த கேள்வியை நீங்கள் எப்பவும் இந்த பாடம் முடிகிற வரை கவனத்தில் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்பட்ட நபர் கேட்ட கேள்வி ரட்சிக்கப்படுறவங்க சில பேர் தானோன்னாரு. இயேசு கிறிஸ்து நீ ரட்சிக்கப்படணுன்னா இப்படி இந்த வழியில் போன அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்த வழி என்ன? இடுக்கமான வாசல் வழி. அந்த இடுக்கமான வாசல் வழி அப்படிங்கிறது என்ன வழி? உபத்திரம் வழியாக பிரவேசிக்கிறது, சோதனைகளை மேற்கொண்டு பிரவேசிக்கிறது, பாடுகளை சகித்து கொண்டே நடக்கிறது கிறிஸ்தவ ஜீவியத்தில். தொடர்ந்து 14வது வசனத்தில் ஒரு நபருக்கு அதிகமான பாடுகள் இருக்கிறது, அதிகமான சோதனை இருக்குது, அதிகமான உபத்திரவு தொடர்ந்து அனுதினம் வந்துட்டே இருக்குது. அந்த நபர் இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு தொடர்ந்து கிறிஸ்தவ ஜீவியத்தில் நடந்துட்டு இருக்கிறாருன்னா அவர் தான் ஜீவனுக்கு போகிற அந்த வாசலில் நடந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். பாருங்க, அந்த வாசல் அப்படி இடுக்கமாக தான் இருக்கும். அந்த வாசலில் உபத்திரவு இருக்கும், சோதனைகள் இருக்கும், பாருங்க நிறைய பாடுகள் இருக்கும். அதுதான் நெருக்கமான வழி, நிறைய தடைகள் அதில் இருந்துட்டு இருக்கும். அவை எல்லாவற்றையும் கடந்து போகணும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக போகிறது, இப்படிப்பட்ட பாடுகளோடு போகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக நடங்க, அதன் முடிவு எங்கே கொண்டு போய் விடும் நம்மளை? ஜீவனுக்கு போகும் வாசல்ன்றார். அது பாருங்கள், இப்போ உபத்திரவங்கள், பாடுகள், சோதனை வரும்போது நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அது வரும்போது அது ஒரு நல்ல அடையாள கூறு. அதன் வழியாக நம்ம நடப்போம்னு சொன்னால் பாருங்கள், அதில் விழுந்து போகாமல் தொடர்ந்து அந்த உபத்திரவங்களை சகித்து பாருங்கள், பாடுகளை நாம் மேற்கொண்டு வரக்கூடிய சோதனைகளை நாம் மேற்கொண்டு தொடர்ந்து கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் நிலை பெற்று நடந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னால் பாருங்கள், கிறிஸ்துவை அந்த கட்டத்தில் நாம் மறுதலியாமல்
கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகாமல் தொடர்ந்து சபையில் நிலைத்திருந்து அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம வாழ்வோம்னு சொன்னால் அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி. அப்போ நித்தியமான ஜீவனை அடைவதற்கு ஜீவனுக்கு போகிற அந்த வழியில் நம்ம நடக்கும்போது பாடுகளே இருக்கக்கூடாதுன்னா அந்த வழி அப்படி இல்லை. பாருங்கள், உபத்திரவங்களே இருக்கக்கூடாது, சோதனையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வழி கேட்டுக்கு போகுதுன்றார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா மத்தேயுல படிக்கலாம். கேட்டுக்கு போகிற வழி தான் வழி விசாலமாக இருக்கும். அதில் எந்த பாடுமே இருக்காது, உபத்திரவு இருக்காது, சோதனை இருக்காது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வழின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு போகக்கூடிய அந்த வழின்னா அதில் உபத்திரவு இருக்கும், சோதனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். எல்லாவற்றையும் மேற்கொண்டு தான் நடக்கணும். கிறிஸ்து அப்படி தான் நடந்தார் இல்லையா? பவுல் அப்படி தான் நடந்து முடிச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு எவ்வளோ பாடுகள் இருந்தது, போதிக்கும்படியாக போகிறாரு, போகும்போது புறக்கணிக்கப்படுறாரு. பாருங்கள், அவர் உணவில்லாத இடத்துல எவ்வளோ அவர் மனுஷகுமாருக்கும் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்கிறார். அது சோதனை தான் இல்லையா? பாருங்கள், தொடர்ந்து ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் போதிக்கிறதே அவர் வேலை. பட்டணங்கள் தோறும் போய் போதிச்சுட்டே இருக்கிறாரு, ஆனால் தலை சாய்க்க இடம் இல்லைன்றார். அது சோதனையா? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மீது சொந்த ஜனங்களை யூதர்கள் பொறாமை கொண்டு அவர் கொண்டு போயிட்டு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அது அவருக்கு சோதனையாக இருந்ததா? அவரோடு கூட இருந்த அப்பத்தில் கையிட்டு அந்த யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்துருக்கிறார். அந்த காரியத்தை முத்தத்தினால செஞ்சுருக்கிறார். அது அவருக்கு சோதனையாக இருந்ததா? இயேசு கிறிஸ்து அப்படி தான் ஜீவிச்சிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஜீவனுக்கு போகிற அந்த வாசலில் ரட்சிக்கப்படுவதற்கு போகக்கூடிய அந்த வழியில் என்னவெல்லாம் இருக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே உத்தரவு இருக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே சோதனைகள் இருக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே பாடுகள் இருக்கும். அப்போ இந்த பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் நம்முடைய ஜீவியத்தில் இருந்தால் தான் நம்ம சரியான வழியில் போயிட்டுருக்குறோன்னு ஒரு அடையாளம். அது அந்த பாடுகள், உபத்திரவ, சோதனை எதுவுமே இல்லை, நம்ம சந்தோஷமாக சுகபோகமாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்குறோன்னு சொன்னால் பாருங்க, கொஞ்சம் அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அந்த வழி கேட்டுக்கு போகுதுன்றார். அதுதான் விசாலமான வழி. அந்த வழி நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஜீவனுக்கு போகிற வழியில் தான் பிரவேசிக்கணும். பாருங்க, நம்முடைய கேள்வியானது நித்தியமான ராஜ்யத்தில் யார் இருக்க போகின்றார்கள்? அதுதான் நம்முடைய கேள்வி. நித்தியமான ராஜ்யத்தில் நம்ம இருக்கணும்னு சொன்னால் அதற்கான வழியை நம்ம கவனிச்சிருக்கிறோம். உபத்திரவப்படணும், பாடுகள் இருக்கும், சோதனை இருக்கும். இவை எல்லாவற்றையும் நம்ம தாண்டி தான் அந்த வழியில் அப்படி பிரவேசிக்கும் போது தான் நம்ம கரெக்டாக நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாகி நித்தியமான ராஜ்யத்தில் இருப்போம். சரி, இப்போ நித்தியமான ராஜ்யத்தில் யார் யார் இருக்க போகிறாங்கன்னு இயேசு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. லூக்கா 25:34 நாம் கவனிக்கும் போது, மத்தேயு 25:34 நாம் கவனிப்போமானால், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, நாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சுதந்தரிக்க போகிற அந்த ராஜ்யம் அது என்னவாக இருக்கிறது? அந்த ராஜ்யத்தில் யார் இருக்க போறாங்க? ஒரு காரியத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. இயேசு பூமியிலே ஸ்தாபித்த ராஜ்யம் சபை. அந்த சபையாகிய ராஜ்யம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம ஆத்துமாக்களை குறித்து பேசுகிறோம். நித்தியமான தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நம்ம பேசும்போது பாருங்க, நாம் சுதந்தரிக்க போகிற ஒரு ஸ்தலம், ஒரு இடத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து 34 சொல்கிறாரு, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அது இடம். நாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு, நம்முடைய நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு நாம் நித்தியமாக வாழப்போகிற ஒரு இடம் தான் அந்த நித்தியமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் யார் இங்கே இருக்க போகிறாங்க? 34 வலது பக்கத்தில் நியாய தீர்ப்பு பிற்பாடு யார் இருக்க போகிறாங்களோ அவங்க நிற்பாங்க. பாருங்க, அப்போது அந்த வலது பக்கத்தில் நிற்பவங்க எதையெல்லாம் தாண்டி வந்திருக்கணும்? அவங்களுக்கு உபத்திரவங்கள் இருந்திருக்கும், சோதனைகள் இருந்திருக்கும், பாடுகள் இருந்திருக்கும். அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி. ரட்சிப்புக்கு போகக்கூடிய வழி அதுதான் உபத்திரவம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கான அந்த வழி உபத்திரவம். அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அது எந்த ராஜ்யம்? நாம் நித்தியமாக வாழப்போகிற ஸ்தலம். நாம் ஏற்கனவே ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம். அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சபை, அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நாம் நித்தியமான ராஜ்யம், அந்த ஸ்தலத்துக்கு நாம் போய் நித்தியமாக வாழணும்னா அதற்கான வழி என்ன? சற்று முன்பதாக கவனிச்சு, உபத்திரவப்படணும், சோதனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்துவின் மாதிரி. இயேசு எப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாரு? உபத்திரவப்பட்டிருக்கிறாரு, சோதிக்கப்பட்டிருக்கிறாரு, பாடுபட்டிருக்கிறாரு. அதே வழி தான் நமக்கும் இருக்குது இல்லையா? பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கும் போது,
இந்த ராஜ்யத்தில் சுதந்தரிக்க போகிற அந்த சுதந்திரம் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? ரோமர் 4:13 பாருங்க. இப்போ நம்ம போதிச்சுட்டு இருக்கிற இந்த பாடமானது நித்தியமாக நாம் சுதந்தரிக்க போகிற ராஜ்யம், தேவனுடைய நித்தியமான ராஜ்யத்தை குறித்து நம்ம இந்த பாடத்தில் கவனிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போஸ்தலர் 2 அந்த ராஜ்யம் சபை. பாருங்க, இந்த ராஜ்யத்தில் இருப்பது மாத்திரம் போதுமானது இல்லை, நாம் நித்தியமான ராஜ்யத்துக்கு போகணும். இதுவும் நித்தியமான ராஜ்யம் தான். ஆனால் நாம் மரித்த பிற்பாடு, உயிர்த்தெழுதல் பிற்பாடு, நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு நித்தியமாக வாழப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே ரோமர் 4:13 அந்த நித்தியமான ராஜ்யம் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது? 13 அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. 13 இந்த சுதந்திரம் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது? கவனிங்க, உலகத்தை சுதந்தரிப்பான்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காம விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைச்சதுன்றார். 13 ஒரு காரியத்தை கவனிங்க, ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கு இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது, அது கிடைக்குதுன்றார் இல்லையா? ஆபிரகாமுக்கு எப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சு? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிற ஆதியாமலே கவனிக்க முடியும். நம்ம கலாத்தியர் 3:16 இங்கே இருக்கக்கூடிய ஆபிரகாமுடைய சந்ததின்னு பேசுகிறது யார்? பாருங்க, கிறிஸ்து தான் அவருடைய சந்ததி. அப்போ முதல் இந்த ராஜ்யத்தை யார் சுதந்திரிக்க போகிறது? நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு, நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு யார் முதலாவது இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறாங்க? நித்தியமான ஸ்தலம், அந்த ராஜ்யத்தை ஆபிரகாம். ரெண்டாவது அவருடைய சந்ததியாக கிறிஸ்து. கலாத்தியர் 3:29 படி நாம் நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு வலது பக்கத்தில் நிற்பவர்களாக இருப்போமானால், நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருப்போமானால், வசனம் 16 இங்கே ஆபிரகாமுக்கு அந்த சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தில் ஆபிரகாமுக்கு பிற்பாடு இயேசு பிரவேசிப்பார், அவருக்கு பிற்பாடு நாம் பிரவேசிப்போம். எப்போ? ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசித்து முடிச்சிருக்கும் போது, இடுக்குமான வழி வாசல் வழியாக பிரவேசித்து முடிவு செஞ்சிருக்கும் போது, நியாய தீர்ப்பு பிற்பாடு கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கும்போது, இது எதுவுமே நம்ம செய்யாமல் நியாய தீர்ப்பு பிற்பாடு இந்த ராஜ்யத்தில் நம்ம சுதந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை செய்து கொள்ளணும். பாருங்க, ஆபிரகாம் நீதியான ஒரு ஜீவித்தை வாழ்ந்திருக்கிறாரு, அவருக்கு அந்த ராஜ்யம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது, அவர் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பார். முதலாவது கிறிஸ்து நீதியான ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து முடித்திருக்கின்றார், அவர் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கின்றார், நீதியான ஜீவியம் செய்திருக்கின்றார். அது நிமித்தமாக கிறிஸ்து ஆபிரகாமுக்கு பின்னால் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பார். கலாத்தியர் 3:29 நாம் நீதியான ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து முடித்திருப்போமானால், கிறிஸ்துவின் மாதிரி பின்பற்றி கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி நாம் நடந்தவர்களாக இருப்போமானால், எல்லா பாடுகள் உபத்திரம் சோதனைகள் மேற்கொண்டு நாம் கிறிஸ்துவனுடையவர்களாகவே தொடர்ந்து மரண பரியந்தம் இருந்திருப்போமானால், நாம் மரித்த பிற்பாடு, நியாய தீர்ப்பு பிற்பாடு, உயிர்த்தெழுதலின் பிற்பாடு கிறிஸ்துவுக்கு பின்னாலே இந்த ராஜ்யத்தில் நாம் சுதந்திரிப்போம். லூக்கா 13:28 இந்த ராஜ்யத்தில் யார் யார் இருக்க போகிறாங்க? லூக்கா 13:28 அவனிங்க, நீங்கள் ஆபிரகாமி, ஈசாக்கு, யாக்கோபு சகல தீர்க்கதரிசிகளை தேவனூர் ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். பாருங்க, இந்த ராஜ்யத்தில் நித்தியமான தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த ஸ்தலம், அதில் யார் இருக்க போகிறாங்க? இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார் 28 ஆபிரகாம் அங்கே இருப்பார். ஏன்? ஆபிரகாமுக்கு தான் அது சுதந்திரமாக தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருப்பார். அவங்களோடு கூட யார் அங்கே இருக்க போகிறாங்க? 28 ஈசாக்கு இருப்பார், யாக்கோபு இருப்பார். அவங்களோடு கூட யார் இருக்க போகிறாங்க? 28 சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க என்றார். பரிசேயர்கள் எங்கே இருக்க போகிறாங்க? ஏசு அவங்களிடத்துல தான் பேசிகிட்டு இருக்கிறார். பரிசேயர்கள் பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ராஜ்யத்தில் இருப்பாங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பீங்க என்றார். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அழுகை இருக்கும், அங்கே பற்கடிப்பு ஏற்படும் சொல்கிறார். அங்கே பொறாமப்படுவாங்க பரிசேயர்கள், மற்றபடி பரிசேயர்கள் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதுன்ட்டார். அப்போ சகல தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசிகளை குறித்து அது நமக்கு என்ன சொல்லுது? சகல தீர்க்கதரிசிகளும் சரியான வழியில் போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது இயேசு கிறிஸ்து பொய்யா சொல்லலைங்க, அவர் மாய்மால் எதுவும் செய்யலை. ஆபிரகாம் சரியான வழியில் நடந்துக்கிறாரு, ஈசாக்கு சரியாக நடந்துக்கிறார், யாக்கோபு சரியாக நடந்திருக்கிறார், அது நமக்கு தெரியும். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சரியாக நடந்தாங்களா? அவங்க நடந்ததால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவங்களும் ராஜ்யத்தில் இருப்பாங்க, அதை பரிசேயர்களாகி நீங்கள் பார்ப்பீங்க என்றார்.
இப்போ சகல தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு சொன்னால், தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் பாடுபடாமல் இருந்தாங்க, எத்தனை பேர் உபத்திரவப்படாமல் இருந்தாங்க, எத்தனை பேர் சோதனைப்படாமல் இருந்தாங்க, சோதனை இல்லாமல் இருந்தது. நம்ம எரேமியாவை குறித்து தான் துவக்கத்தில் இந்த பாடத்தில் துவங்குறோம். சகல தீர்க்கதரிசிகளில் எரேமியாவும் ஒருத்தராக இருக்கிறார். எரேமியா தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார் அப்படிங்கிற விஷயம் எரேமியாவை குறித்து நமக்கு என்ன காண்பிக்குது? எரேமியா சரியான ஒரு வழியில் போயிருக்கிறார். அந்த சரியான வழி எது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய, அந்த ரட்சிப்புக்கு போகக்கூடிய, ஜீவனுக்கு போகக்கூடிய வழி எது? உபத்திரம், சோதனை, பாடுகள். அந்த வழியாக தான் பிரவேசிக்கணும். அதை தான் இயேசு அவரிடத்துல கேள்வி கேட்ட நபருக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வழியாக ஏற்கனவே யாரெல்லாம் பிரவேசிச்சுக்கிறாங்க? ஆபிரகாம் பிரவேசிச்சிருக்கிறார், ஈசாக்கு பிரவேசிச்சிருக்கிறார், யாக்கோபு பிரவேசிச்சிருக்கிறார், இயேசு கிறிஸ்து அந்த வழியாக நடந்திருக்கிறார். சகல தீர்க்கதரிசிகளும் அந்த வழியாக தான் நடந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எந்த வழியாக நடந்தாங்க? ஜீவனுக்கு போகிற அந்த இடுக்கும், ரட்சிப்புக்கு போகிற அந்த உபத்திரவமான வழி, நித்தியமான ராஜ்யத்துக்கு போகக்கூடிய அந்த உபத்திரவம், பாடுகள், சோதனைகள் ஆகிய அந்த வழியாக தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பிரவேசிச்சிருக்கிறாங்க. எரேமியா 12ஆம் அதிகாரம் 1-5 எரேமியாவை கொண்டு இந்த பாடத்தை நாம் துவங்குகின்றோம். கர்த்தாவே, உம்மோடு நான் வழக்காடாமல் போனால் தேவரை நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்கள் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நீர் வேர் பற்றி தேறி போனார்கள். கனியும் கொடுக்கிறார்கள், நீர் அவர்களை வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமாக இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காக்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். 5ஆம் வசனத்தில், நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினார், யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? கவனி, எரேமியா 12ஆம் அதிகாரம் 1-5 சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, தீர்க்கதரிசிகள் சரியான ஒரு வழியில் போயிருக்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம காண்பிக்குது. அதில் நாம் எரேமியாவை மாத்திரம் மாதிரியாக இந்த காலையிலே தெரிந்து கொண்டு படிக்கின்றோம். எரேமியாவும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்னு சொன்னால், எரேமியா சரியான வழியில் போனாரா? 5ஆம் வசனத்தில் சரியான வழியில் எரேமியா போனதற்கான அடையாளம் இருக்குது இல்லையா? கேள்வி கவனிங்க, நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினா குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் என்றார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஏதாவது உபத்திரவும், துன்பம், பாடுகள், சோதனைகள் இருந்ததா? 1-5 எரேமியா தீர்க்கதரிசிகளுக்கு நிறைய உபத்திரவு இருந்திருக்குது. 1-3 எரேமியா தேவனிடத்தில் விவாதிக்கிறாரு. 3ஆம் வசனத்தில் பிதாவே கொலை நாளுக்கு அவங்க நியமியும் கோபத்தில் இருக்கிறாரு அவர். பாருங்க, அந்த நாட்கள் அநேகரன் இருந்து எரேமியாவுக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்திருக்குது. நிறைய பேர் எரேமியாவுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. பாருங்க, ஆலயத்தை தேவன் இடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு எரேமியா மூலமாக தீர்க்க தரிசனம் உரைச்ச போது மக்கள் தேவனை குறை சொல்லல, எரேமியாவை கொண்டு போடலான்னாங்க. அதெல்லாம் அவருக்கு உபத்திரவம் தான். 5ஆம் வசனத்தில் எரேமியா தீர்க்க தரிசனம் உபத்திரவங்களுக்கு எவ்வளோ அளவை தேவன் வைத்திருந்தார். 5ஆம் வசனத்தில் கவனிங்க, இப்போ நீ காலாட்களோடு ஓடுற, இனி நான் உன்னை குதிரையிலோடு ஓட வைப்பேன்றார். அதற்கான அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன? பாருங்க, காரியங்கள் இப்போ ஒரு அளவுக்கு உனக்கு நல்லதாக போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு அளவுக்கு தான் உபத்திரவு இருக்குது. ஆனால் உன்னுடைய உபத்திரவத்தின் அளவு இன்னும் நான் கூட்ட போகிறேன்றார் தேவன் எரேமியா கிட்ட. இப்போ நீ ஓடிட்டு இருக்கிற, இன்னும் அதிகமாக நீ ஓடும்படியான உபத்திரவம் உனக்கு வரப்போகுதுன்றார். அப்போ எரேமியா தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாருன்னா அவர் போன வழி என்ன பாருங்க, உபத்திரவமாகிய சோதனையாகிய அந்த வழியில் தான் எரேமியா போயிருக்கிறார். எவ்வளோ உபத்திரவம் எரேமியாவுக்கு இருந்திருக்குது. இப்போவே உபத்திரவத்தில் தான் இருக்கிறார் அவர். ஆனால் அந்த உபத்திரவத்தின் அளவை தேவன் கூட்ட போகிறேன்றார். சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினேன்னா யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வான்னு கேட்குறாரு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னு புரியுது இல்லையா? பாருங்க, ரொம்ப கூடுதலான சோதனை இல்லை, குறைவானதாக இருக்குது. இப்போவே நீ ஒதுங்கிக்கலான்னு பார்த்தேன்னு சொன்னால் இன்னும் கூடுதலான சோதனை வரும்போது என்ன செய்வா? அதான் அர்த்தம் அதுக்கு. ப்ரெசண்ட்டில் எரேமியாவுக்கு சோதனை, உபத்திரவம் இருந்துட்டு இருக்குதா? ஆமாம், நிறைய மக்களிடமிருந்து எதிர்ப்பு வந்துட்டே இருக்குது அவருக்கு. 19ஆம் வசனத்துக்கு கீழே நம்ம வரும்போது கவனிக்கிற எரேமியா 15-19 நம்ம வரும்போது, எரேமியா 15ஆம் அதிகாரம் 19. அவனை, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது என்று விலையேற பெற்றதாக பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய்.
நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனி, இதுக்கு முன்னாலேயே எரேமியாவுக்கு நிறைய தொல்லைகள் இருந்திருக்குது. எரேமியா அந்த நிலையிலிருந்து வசனம் 19 கர்த்தர் வந்து மன்னிக்கும், எரேமியா அந்த நிலையிலிருந்து விழுந்து போய் விடாதபடிக்கு 19 கர்த்தர் எரேமியாவை திடப்படுத்த வேண்டியது இருந்திருக்குது. 19ஆம் வசனத்தில் கர்த்தர் அவர்கிட்ட சொல்றாரு, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்றார். அப்போ எரேமியா இப்போ இருக்கிற நிலை என்ன? சோர்வில் இருக்கிறார். அவர் ஏன் சோர்வுக்கு போனார்? நிறைய உபத்திரவம், நிறைய பாடுகள். யாருக்கு கர்த்தருடைய வார்த்தையில் கொண்டு போய் போதிக்கிறாரோ அவங்களிடமிருந்து நிறைய எதிர்ப்புகள் அவருக்கு வந்துட்டு இருக்குது. இந்த கட்டத்தில் ரொம்ப உற்சாகத்தை இழந்திருக்கிறார் எரேமியா. அப்போ எரேமியா தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார் அப்படிங்கிற விஷயம் எரேமியாவை குறித்து நமக்கு என்ன சொல்லுது பாருங்கள். நிறைய உபத்திரவங்கள் அப்படிங்கிற வழியில் அவர் போயிட்டு இருந்திருக்கிறார். அது நிமித்தமாக ஒரு சோர்ந்த நிலையை கூட நம்ம இங்கே கவனிக்கிறோம். 19 தேவனே அதை காண்பிக்கிறார். நீ திரும்புன்னு தேவனை அவர் உற்சாகப்படுத்த வேண்டிய நிலைக்கு எரேமியா போயிட்டு இருக்கிறார். இப்போ அப்போ எவ்வளோ உபத்திரவம் அவருக்கு வந்திருக்கும். தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு பாருங்க. யூதர்களுக்கு முன்பாக போயிட்டு ஆலயத்தை தேவன் இடிச்சு போடுவார்ன்ற தைரியமாக பேசுகிற அளவுக்கு எரேமியா ஒரு தைரியமுள்ள நபராக இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்த சோதனையினால் இப்போ ரொம்ப சோர்ந்த நிலைக்கு போயிருக்கிறார் அவர். அப்போ எவ்வளோ உபத்திரவம் அவருக்கு வந்திருக்கும். இடத்துல அவர் திடப்படுத்துகிறார், நீ திரும்புனா உன்னை சீர்படுத்துவேன். இதற்கு முன்பதாகவே எரேமியாவை தேவன் சீர்படுத்தி இருந்திருக்கிறாரு. ஆனால் எரேமியா வந்து அந்த சீர்படுத்தப்பட்ட நிலையிலேருந்து இப்போ போயிருக்கிறார் கீழே. ப்ரெசண்ட்டில் நான் இனிமேல் உங்களுடைய வார்த்தையில் பேச மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு எரேமியாவுக்கு உபத்திரவம் வந்திருக்குது இங்கே. அப்போ தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்வதற்கு கூட எரேமியா வந்து துணிஞ்சு போய் தேவனிடத்தில் பேசியிருக்கிறாருன்னா எவ்வளோ உபத்திரவங்கள் எரேமியாவுக்கு வந்திருக்கும். தொடர்ந்து நம்ம பிற்பாடு படிப்போம். ஒரு கட்டத்தில் உமக்காக பேச மாட்டேன் தேவனேன்னு சொல்லிடுவார் தேவன்கிட்டயே போயிட்டு எரேமியா. அப்போ எவ்வளோ உபத்திரவம் வந்திருக்கு அவருக்கு. உங்களுடைய வார்த்தையிலே பேசுறது முதற்கொண்டு கதற வேணுவார். பின்னால் நம்ம படிப்போம். எரேமியா 20ஆம் அதிகாரம் வசனம் 1-2 இதுக்கு பிற்பாடு எரேமியாவை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறாரு. எரேமியா திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்ததுக்கப்புறம் காரியம் எவ்வளோ மோசமாக போகுது. தேவன் சொன்னது போல தான். காலாட்களோடு ஓடும்போது இலைப்படை பண்ணனா குதிரையிலோடு ஓடும்போது எப்படி ஓடுவேன்னு கேட்டார் இல்லையா. கொஞ்சமான உபத்திரவம் தான் இருக்குது. இப்போவே சோர்ந்தீங்கன்னா உபத்திரவத்தின் அளவு கூடும்போது என்ன செய்வேன்னு கேட்டிருக்கிறார் தேவன். இப்போ கொஞ்சமான உபத்திரவம் வந்த உடனே எரேமியா சோர்வு அடைஞ்சிருக்கிறாரு. தேவன் அவர் வந்து நீ திரும்ப உன்னை சீர்படுத்துவேன்னு சொன்னார். எரேமியா திரும்பி இருக்கிறார். தேவன் சீர்படுத்தி இருக்கிறார். இப்போ கொஞ்சம் உற்சாகம் இருக்குது எரேமியாவுக்கு. 20ஆம் அதிகாரத்தில் அந்த உற்சாகத்துக்கு என்ன ஆகுது? 20ஆம் அதிகாரம் 1 நம்ம கவனிச்சோம்னா பாருங்க, எரேமியா அந்த வார்த்தைகளை எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. ஆசாரியன் இம்மோருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசி பஸ்கூர் அடித்தவனை கர்த்தருடைய ஆலயத்தில் பென்யமின் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசலில் இருக்கும் காவலரையிலே போட்டான். பாருங்க, இதுக்கு முன்னாலேயே வந்து ஒரு நிறைய உபத்திரவப்பட்டு தேவனால் சீர்படுத்தப்பட்டு இப்போ திரும்பி வந்திருக்கிறார். இப்போ வந்து தொடர்ந்து அவருடைய வேலை என்னவோ அந்த வேலை எரேமியா செஞ்சுட்டு இருக்கிறார். அவருடைய வேலை என்னன்னா தீர்க்க தரிசனம் சொல்றது. கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அது அங்கே இருக்கிற ஒரு நபர் கேட்குறாரு. அவர் பேர் பஸ்கூர். பஸ்கூர் என்ன செய்கிறார்? வசனம் 2 பாருங்க, இங்கே சூழ்நிலையை நம்ம கவனிச்சோம்னா எல்லா ஜனங்களுக்கும் எரேமியா கர்த்தருடைய வார்த்தையில் போதிச்சுட்டு இருக்கிறார். நீங்கள் 19ஆம் அதிகாரம் 15 கவனிச்சிங்கன்னா ஜனங்கள் எரேமியா என்ன போதிச்சாரோ அதை கேட்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே அவருடைய உற்சாகத்தை இழந்து போக பண்ணுகிற ஒன்று தான். ஆனால் உற்சாகத்தை இழக்காமல் தொடர்ந்து போதிச்சுட்டு வர்றார் எரேமியா. அங்கே 15 நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க ஜனங்க ஏன் புறக்கணிச்சாங்கன்னா ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு வர்றார். ஜனங்களுக்கு அது கடும் கோபத்தை எழுப்பி இருக்குந்தா இல்லையா. இங்கே 15ஆம் வசனத்தில் நம்ம கவனிச்சோம்னா இப்போவே அவர் வந்து அவர் அடிச்சிருக்கிறாங்க. 2ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? 2ஆம் வசனத்தில் எரேமியாவுக்கு ஜனங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைச்ச போது பஸ்கூர் பார்த்து கேட்டுட்டு அடிச்சிருக்கிறார் எரேமியாவை. கர்த்தருடைய ஆலயத்தில் பென்யமின் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசலில் இருக்க காவலறையில் போடுறார். காவலறைன்னு என்ன? அதான் ஜெயில் இல்லையா. அதில் தூக்கி போட்டிருக்கிறாருங்க எரேமியாவை. இப்போ 15ஆம் வசனத்துக்கு நம்ம வர்றோம் பாருங்க. இது எல்லாமே உபத்திரவங்கள். எரேமியா 19ஆம் அதிகாரம் 15 மன்னிக்கும். இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கியும் இதன் மேலும் இதற்கு அடுத்த பட்டணங்கள் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மேலே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து எரேமியா போதிச்சுட்டு வர்றார். தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு வர்றார். 15ஆம் வசனத்தில் ஜனங்களுக்கு எரேமியா சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் நான் இப்போ சொன்ன வார்த்தைகளை கேட்காதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியால்
இந்த நகரத்துக்கு விரோதமாக இதுக்கு முன்னால் சொன்ன எல்லா தீங்கி தேவன் உங்க மேலே வர பண்ணுவார்னு சொல்கிறார். இது அவங்களுக்கு பிடிக்கல. இதை கேட்டுட்டு இருந்த பஸ்கூர் என்ன செய்கிறார்? 20ஆம் அதிகாரம் 1-2 உடனே வந்து எரேமியாவை அடித்து தூக்கி காவலறையில் போட்டார். இந்த பஸ்கூர் யாருன்ற விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவர் வந்து ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தன்றார். 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே பிரதான விசாரணை ஒரு தளபதி அவர். அப்படி தான் வந்து எபிரேய மொழியில் இருக்குது. நமக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது இல்லையா? அவருக்கு அதிகாரம் இருந்தபடியால் அவர் எரேமியா அடித்து தூக்கி காவலறையில் போட்டிருக்கிறார். எரேமியா 20ஆம் அதிகாரம் 7-9 வரை நம்ம கவனிப்போமானால், கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசம் ஆயிற்று. அதனால் நான் அவரை பிரசாவம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னி போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்கூடாமல் போயிற்று. இந்த கட்டத்தில் எரேமியா என்ன நிலைக்கு போயிட்டாரு பாருங்க. எரேமியாவும் சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை சும்மா இல்லைங்க. அது பாருங்க, ஏதோ அவங்க காரியத்தை செஞ்சதால் அவங்க ராஜ்யத்துக்குள்ளே போகிறது இல்லை. எரேமியா அவ்வளோ காரியங்களை மேற்கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. இதுக்கு முன்னாலே வந்து தேவன் அவருக்கு அதிகமான உபத்திரவம் வரும்னு சொன்னப்போ சோர்ந்து போயிருக்கிறாரு. தேவன் அவர் திரும்ப சீர்படுத்தி இருக்கிறாரு. இப்போ சீர்படுத்தப்பட்டு வந்த எரேமியா தேவனுடைய வார்த்தையில் போதிக்கும் போது அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்குது. அந்த எதிர்ப்புகள் அவருக்கு அடிக்கு ஏதுவானதாக இருந்தது. அவரை வந்து தூக்கி சிறையில் போடுறதுக்கு ஏதுவானதாக இருந்தது. இப்போ 7ஆம் வசனத்தில் எரேமியா வந்து தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்கிறார் எரேமியா? நாள்தோறும் நான் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களேன்றார். எல்லாருமே என்னை பரியாசம் பண்ணிட்டுருக்குறாங்க. 8ஆம் வசனத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நான் பேசாமல் இருந்தேன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இதை பேசினது முதற்கொண்டு நான் கதறிட்டு வர்றேன்றார் தேவனிடத்தில் எரேமியா. பாருங்க, 8ஆம் வசனம், நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசம் ஆயிற்று. எல்லா ஜனங்களும் எரேமியாவை பகைப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படிங்கிறது எரேமியா புரிஞ்சிட்டு இருந்தாரா? கர்த்தருடைய வார்த்தையில் நான் போதிக்கலன்னு சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றார். அந்த வார்த்தையில் நான் எப்போ பேசினது முதற்கொண்டு எனக்கு உபத்திரவு வருது, நான் கதறிட்டு இருக்கிறேன்றார். நான் போதிச்ச அந்த வார்த்தைகளே எனக்கு நாள்தோறும் நிந்தையும் பரியாசம் ஆயிடுச்சு. அதனால் 9ஆம் வசனத்தில் சொல்லிட்டாரு, நான் அவரை இனிமேல் பிரசாவம் பண்ண மாட்டேன். இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன். எரேமியா எவ்வளோ உற்சாகத்தை இழந்து போயிட்டார் இந்த கட்டத்தில் பாருங்க. துணிகரமான தைரியமான ஒரு தீர்க்கதரிசி இந்த நிலைக்கு வந்திருக்கிறாருன்னா எவ்வளோ உபத்திரவம் அவருக்கு வந்திருக்கும். 18ஆம் அதிகாரம் 18 ஜனங்கள் எரேமியாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு திட்டம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள். அங்கேயே எரேமியா சொல்லி இங்கே 29 சொல்கிறாரு, இனி உம்முடைய வார்த்தையில் நான் பேச மாட்டேன். இதுக்கு முன்னாலே ஒரு பழி வாங்கணும்னு ஜனங்க இருக்கிறாங்க. அது எல்லாமே எரேமியாவுடைய நினைவில் தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நினைவில் வச்சுட்டு தான் இங்கே பேசுகிறார். இதுக்கு முன்னால் அடி வாங்கியிருக்கிறாரு, அது அவருடைய நினைவில் தான் இருக்குது. இதுக்கு முன்பதாக வந்து தேவன் அவருக்கு இன்னும் கூடுதலான உபத்திரவு வரும்னு சொல்லிக்கிறார், அது அவருடைய நினைவில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நினைவில் வச்சுட்டு தான் எரேமியா பேசுகிறாரு. இங்கே இனி நான் அவரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தில் பேசவும் மாட்டேன் அப்படின்றார். ஏன்? அது அப்படி செய்யாமல் அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா இந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறார் எரேமியா. தேவன் இதோட எரேமியா விட்டுல. எரேமியாவை தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகணுன்றத அந்த தேவனுடைய விருப்பத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுறாரு? எரேமியாவை தொடர்ந்து உபத்திரவத்துக்கு உள்ளாக்குறாரு. எல்லா உபத்திரவத்தையும் மேற்கொள்ளும்படியாக செய்கிறாரு. அந்த பிற்பாடு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எரேமியா போக முடியும் இல்லையா? அதுதான் வழி. இப்போ தீர்க்கதரிசிகளுக்கே அந்த வழி தான் இருந்ததுன்னா நமக்கு என்ன வழி? வேறு வழி இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கே அதுதான் வழின்னா நமக்கு வேறு வழி என்ன இருக்குது? உபத்திரம் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். வேறு எந்த வழியுமே இல்லை இல்லையா? சரி, இங்கே நம்ம கவனிக்கிறோம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எரேமியா 26:8 சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தன கற்பித்தவைகள் எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசியும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து நீ சாகவே சாக வேண்டும். பாருங்க, இதுக்கு முன்னாலே சோர்ந்து போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னால் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ மீண்டுமாக கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். இப்போ கர்த்தருடைய வார்த்தையில் அவர் போதிச்சுட்டார். அவர் போதிச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து எரேமியாவுக்கு வரக்கூடிய பிரதியுத்தரங்கள் எப்படி இருக்குது? ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் சகல ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, எரேமியா பிடிச்சி நீ சாகணுன்றாங்க.
பாருங்க, கர்த்தர் எரேமியாவுக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அதை தான் எரேமியா செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் வேற எந்த வேலையும் செய்யல. இப்போ கர்த்தருடைய வேலையை செய்கிறாரு, அது நன்மையான வேலை. நன்மை செஞ்சதுக்கு எரேமியாவுக்கு பதில் எப்படி வருது? நீ சாகவே சாகணும்னு ஜனங்க சொல்கிறாங்க. நம்மை பார்த்து ஒருத்தர் நீ சாகவே சாகணும்னு சொன்னால் அது ஒரு உபத்திரவம் இல்லையா நமக்கு? வித்தியாசப்பட்ட உபத்திரவம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. தேவன் எரேமியாவை கொடுத்த உபத்திரவங்களின் அளவை குறைக்கல, கூட்டிகிட்டே வர்றார். 38ஆம் அதிகாரம் 1-13 இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயர் இடத்துக்கு புறப்பட்டு போகிறவன் உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லி கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும், பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும், செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும், மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்திலே மீதியாக இருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மாறுபாடு உள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவருடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவருடைய கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கையில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையில் முற்றத்தில் இருக்கிற அம்மெலியன் குமாரனாகி பல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியா கயிறுகளால் அதில் இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாக இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியா துறவிலே போட்டதை ராஜா அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் எனும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசி துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்துல பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷர் உன்னோட கூட்டி கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாதற்கு முன்னே அவனை துறவிலும் தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அவனைங்க இங்கே 1-11 வரைக்கும் நம்ம கவனிச்சோம்னா 13 வரைக்கும் கூட நம்ம வாசிப்போம். அப்பொழுது எபத்மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷாலின் கீழே இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம்புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா ஒன்றைக்கு துறவுல இறக்கிவிட்டு, எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே, கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்குள் கயிறுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவுல எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே இருந்தான். இதுக்கு முன்னாலே நிறைய சோதனை வந்திருக்குது. இதுக்கு முன்னால் நிறைய உபத்திரவம் எரேமியாவுக்கு இருந்திருக்குது, நிறைய பாடுகள் இருந்திருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார். இங்கே வந்து போதிச்சுட்டு இருந்த போது நிறைய தொல்லை அவருக்கு வருது. என்ன வருது தொல்லை அவருக்கு? போதிக்கிறார் 1ஆம் வசனம், இந்த நகரத்தில் தரித்திருக்குன்னு பட்டயத்தினாலும் பஞ்சத்தால் கொள்ளை நோயால் சாவான். எப்போன்னா, கல்தேயர் இடத்துக்கு தேவன் ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்துட்டாரு. அங்கே போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமை போல் இருக்கும். பாருங்கள், அங்கே நீ போகாமல் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், உனக்கு இந்த பஞ்சம் பட்டயம் கொள்ளைனும் எல்லாமே வரும். இது கர்த்தருடைய வார்த்தை. அதை தான் எரேமியா போதிக்கிறார். எரேமியா போதிச்சுட்டு இருக்கிறத 3ஆம் வசனத்தில் கவனிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? 4ஆம் வசனத்தில் ராஜாவை இடத்துல போயிட்டு எரேமியா நமக்கு வந்து சேமத்தை தேடல, அவன் வந்து கேட்ட தேடிட்டு இருக்கிறான்னு குற்றப்படுத்துகிறான். எரேமியாவுக்கு ஏதோ உபத்திரவு இருந்ததா? 5ஆம் வசனத்தில் ராஜா எரேமியாவை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார் அவங்க கையில். என்ன சொல்கிறார்? எரேமியாவை பார்த்தவர் மக்களை பார்த்து என்ன சொல்கிறார் ராஜா? இதோ அவன் உங்கள் கையில் இருக்கிறான்ட்டார். பாருங்க, எரேமியாவை கட்டு துறவுல போடுறாங்க 6ஆம் வசனத்தில். பாருங்க, துறவுன்றது வந்து எபிரேய மொழியில் ஒரு 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 பள்ளமான ஒரு துளை. அது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஆழமான ஒரு இடம்னு வைங்க. அது ரொம்ப மோசமானது தான். அந்த ஆழமான ஒரு துளைக்குள்ளே வந்து ஒரு நபரை இறக்கி விட்டாங்கன்னா சாப்பாடு இருக்காது, தண்ணி எதுவும் இருக்காது. ஒருவேளை அங்கே மூச்சு விடுறது கூட கொஞ்சம் கடினமான விஷயம்தான். 6ஆம் வசனத்தில் எரேமியாவை துறவுல வந்து கட்டி உள்ளே வீசிட்டு இருக்கிறாங்க, உள்ளே போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், உள்ளே போடும்போது எப்படி போட்டிருக்கிறாங்க? 6ஆம் வசனத்தில் உலையிலே எரேமியா அமிழ்ந்துனான்றார். பாருங்கள், அந்த அமிழ்ந்துனானது இருக்குவதுன்ற வார்த்தை. பாருங்கள், ரொம்ப இக்கட்டில் தான் எரேமியா உள்ளே போயிட்டுருக்கிறார். இது ரொம்ப உபத்திரவமா எரேமியாவுக்கு? 7ஆம் வசனத்தில் எரேமியாவுக்கு இந்த காரியங்கள் நடந்ததுன்ற விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சுதா?
இல்லை ஒருத்தர் வந்து சொல்கிறார், ராஜா எரேமியாவை ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டுருக்கிறாரு. பாருங்கள், அங்கே என்ன நடந்ததுன்ற விஷயத்தை அவர் கவனிக்காமல் இருக்கிறாரு. ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, யாருன்னா எபெத் மேலேக். அவர் வந்து பட்னியால் சாகும் அளவு உபத்திரவுக்கு இருந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எபெத் மேலேக் ராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். பாருங்கள், இது எல்லாமே ராஜா கிட்ட எபெத் மேலேக் கொண்டு போய் சொன்னப்போ ராஜா வந்து அந்த எபெத் மேலேக்கும் அவரோடு கூட சில ஆட்களில் போய் எரேமியாவை தூக்கும்படியாக கட்டளை போடுறார். எபெத் மேலேக் அங்கேருந்து எரேமியாவை தூக்கி இருக்கிறார். பாருங்கள், ஒருவர் வந்து நம்மளை தூக்கி இந்த மாதிரி ஒரு உலகானத்தில் தூக்கி போட்டால் எப்படி இருக்காது? உபத்திரவு இல்லையா அது? அப்போ எரேமியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் அப்படின்னு சொன்னால் சும்மாவாது இல்லை? எரேமியா அதை பிரவேசிக்கும்படிக்கு அதிகமான பாடுகள் வழியாக உபத்திரவம் வழியாக பிரவேசிச்சிருக்கிறாரா? சரியான வழியில் நடந்திருக்கிறாரா? 2 நாளாம் 24 அதிகாரம் 20லேருந்து 21 கவனிச்சிங்கன்னா, சகரியா தீர்க்கதரிசி தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார் என்ற அந்த வார்த்தை சகரியாவை குறித்து நமக்கு என்ன சொல்லுது? சகரியா ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார். 24:20 2 நாள் ஆகும். பாருங்கள், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் பிரச்சனை இல்லை, கற்பனைகளை மீறினீங்கன்னா சித்தி பெற மாட்டீங்கன்னு போதிக்கிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவாருன்னு போதிச்சுட்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நன்மை. அவர் செஞ்ச நன்மைக்கு விளைவு எப்படி வந்திருக்குது? சகரியாவை கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கட்டளையின்படி கல்லெறிந்து கொண்டு போடுறாங்க. அங்கே நீங்கள் போய் படிச்சிங்கன்னா 2 நாளாம் 24. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 இதுதான் சரியான வழின்னு அங்கே நம்ம கவனிக்கிறோம். உபத்திரவங்கள் வழியாக தான் போகணும். எரேமியா 26:20லேருந்து 23 உரியா தீர்க்கதரிசி தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாருன்னா உரியாவை குறித்து நமக்கு அது என்ன சொல்லுது? சரியான ஒரு வழியில் உரியா போயிட்டு இருந்திருக்கிறார். உரியா எப்படி கொல்லப்பட்டிருக்காரு நீங்கள் போய் படிச்சு பாருங்கள், எப்படி ஓடி இருக்கிறார் அவர். எரேமியா 26:20லேருந்து 23 கவனிச்சிங்கன்னா உரியா தீர்க்கதரிசி வந்து நகரத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்கிறார். பெரும்பாலான தீர்க்கதரிசிகள் யூதா ஜனங்கள் இருந்த நகரத்துக்கு விரோதமாக தான் தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க. பாருங்கள், யூதா கர்த்தருடைய தேசம். பாருங்கள், அது தாவீதுடைய தேசமாக இருந்தது. அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜீவிக்கணுன்றதான் கர்த்தருடைய திட்டம். ஆனால் அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க? ராஜாக்கள் தங்களுடைய காரியங்களை கெடுத்துக்கொள்ளும் போது ஜனங்களை சேர்த்து கெடுத்து போட்டிருக்கிறாங்க. ஜனங்கள் மோசப்பட்ட நிலையில் இருந்தபோது தேவன் அவங்களை தூக்கி அப்படியே நேபுகாத்நேச்சாரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ அவங்களுக்கு எதிராக வந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? சாதகமாக இல்லை, எல்லாமே பாதகமாக இருந்தது. அப்படி போதிக்கும்படி தான் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார் தேவன். பாருங்கள், அப்படி போதிக்கும்படி தேவன் தீர்க்கதரிசனங்களை பயன்படுத்தின போது இவங்க வந்து மெய்யான காரணம் யாருன்றதை தேடாமல் போதிச்ச தீர்க்கதரிசிகளை பிடிச்சி கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் தான் தீர்க்கதரிசிகள் சரியான வழியில் போனாங்கன்றதுக்கான அடையாளங்கள். திருசித்தமாக எதிர்வரக்கூடிய நாட்களில் நம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பாடத்தை நாம் துவங்குவோம். அங்கே எலியாவிலிருந்து இந்த பாடத்தை நாம் துவங்குவோம். பொறுமையாக கேட்ட உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துக்களை சோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன்.